நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனலான ஃபுட் தான் பார்க்க போறோம். காயல்பட்டினம் கறி விருந்து. காயல்பட்டினத்துல மேக்ஸிமம் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த கறி விருந்து பண்ணுவாங்க. அதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் கலரி கறி, கத்திரிக்காய் மாங்காய் கறி, நெக்ஸ்ட் காயல் ரசம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு சேனல் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காயல்பட்டினம் கலர் கறி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். மட்டன் வந்து நல்லா நல்லி பீசஸ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 200 ml கோகோனட் ஆயில் இல்லைனா நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதில் ஒரு 5 கிராம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை கொஞ்சமாக எடுத்து வச்சிடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கறிக்கும் ரசத்துக்கும் இந்த தாளிப்பை லைட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த பவுல் எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 kg மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வறுத்து அரைச்ச ஜீரக பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வறுத்து அரைச்ச சோம்பு பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா மட்டன் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மட்டனை மசாலா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்லைஸ்டு ஆனியன் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தயிர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் நல்லா செமி கிரேவியாக வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுடலாம். மட்டன் ஸ்லோவாக குக் ஆகட்டும். ஸ்லோவாக குக் ஆகிறது தான் இதோட டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மட்டன் ஒரு 1/2 டன் ஆனதுக்கப்புறம் மாங்காய் ஒரு 2 பீசஸ் தோலை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வாழைக்காய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் மட்டன் வேகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவி திக்னஸ்க்காக முந்திரி ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். பாதாம் ஒரு 10 பீசஸ் ஊற வச்சு தோல் எடுத்தது. இப்போது இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மட்டன்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாதாம் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஆயில் வந்து தனியாக பிரியணும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு தனியாக வரணும். ஸோ இப்போ கலரி கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரி கறி பார்த்திங்கன்னா தக்காளியும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கு புளிப்புத்தன்மை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற மாங்காவும் தயிரும் தான். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கறி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 50 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு குக்கர் மாற்றிக்கோங்க.
இப்போ இந்த பருப்பு கூட ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் தோல் எடுத்தது ஒரு மாங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் 50 கிராம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி 50 கிராம் கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு விஸ்கு இல்லைனா மத்து யூஸ் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் மாங்காய்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கும். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது கூட நம்ம கலரி கறி செய்யும் போது அந்த தாளிப்பு எடுத்து வச்சுருந்தோம், அந்த ஆனியன், அந்த வெங்காயம், அந்த தயிர்லாம் போட்டது. ஸோ அதை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றணும், ஏன்னா இந்த பருப்பு கறி ரொம்ப திக்காக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எலுமிச்சம் ஊறுகாய் லைட்டாக தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுகாவை நல்லா தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் தான் அந்த பருப்பில் ஊற்றணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் மாசி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூர மீனோட கருவாடு பொடி தான் இது. இந்த பவுடர் பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா அது கலர் வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தேங்காய் ஒரு 1/2 மூடி அரைச்சது இல்லைனா திருவுனது ஆட் பண்ணிக்கோங்க. கீ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காயல் ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாவை இந்த மாதிரி சுட்டு ஆட் பண்ணுங்கள், அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆனியன் ஒரு 10 கிராம், சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை கொஞ்சம், தனியா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 2 பத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் புளி இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பழமான தக்காளியை இந்த மாதிரி புளியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ரசம் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் இல்லைனா நார்மல் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் மிக்ஸிங் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடர் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லி சாப் பண்ணது ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கலரி மசாலா ரெடி பண்ண சொல்ல அந்த தாளிப்பு, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த தயிர், அதை இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காயல்பட்டினம் ரசம் ரெடி. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ காயல்பட்டினம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் எப்படி ஃபுட்டு சர்வ் பண்ணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில்வர் பவுலில் இந்த மட்டன் கலரி கறியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ரைஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பவுலில் பருப்பு கறி, காயல் ரசம். ஸோ இப்படி தான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இந்த காயல்பட்டினம் கறி விருந்து சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மட்டன் கலரி கறி எடுத்து அதில் இருக்க ஆயிலை இந்த ரைஸ் மேலே அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. அப்புறம் அந்த கறியை ரைஸில் அப்படியே போடுங்க. இப்போ பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த கறி விருந்தில் பார்த்திங்கன்னா இந்த கலரி கறியை தான் ஃபஸ்ட்டு நடுவில் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சைடில் பருப்பு கறி ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொரு சைடில் ரசம் ஊற்றி ஃபைனலாக முடிச்சுடுவாங்க.
மட்டன்லாம் நல்லா வெந்து செம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கறியை சைடில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு சைட் டிஷ் மாதிரியே சாப்பிட்லாம், இதை மாதிரி ரைஸில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக காயல் ரசம், காயல்பட்டினம் ஸ்பெஷல் ரசம். இந்த காயல்பட்டினம் கலரி கறி வந்து இந்த மட்டன்லாம் நல்லா வெந்து இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் யாராவது காயல்பட்டினம் போய் கறி விருந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.